வணக்கம். தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். கோவை மக்களவை தொகுதிக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் கோவை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரும் வெளியிட்டனர். அதில் கூறப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். அணைகள், நீர்நிலைகள், ஏரிகளில் நீர் மாசு கட்டுப்படுத்தப்பட்டு கழிவுநீர் கலப்பது தடுக்கப்படும். பன்னோக்கு சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் கோவையில் அமைக்கப்படும். கோவை பன்னோக்கு விமான நிலைய பணிகள் விரைந்து முடிக்கப்படும். கோவை மெட்ரோ ரயில் திட்டம் விரைந்து முடிக்கப்படும். மேலும் சிறுவாணி, பில்லூர் ஆகிய அணைகள் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு குறு தொழில் சட்டம் 2006 பிரிவு 43BH செயல்படுத்தப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். பெட் கிரைண்டர், மோட்டார் பம்ப் செட்டுகள் ஆகிய தொழில்களுக்கான கவனம் செலுத்தப்பட்டு புதிய தொழில் பூங்கா உருவாக்கப்படும். பம்பு செட், உதிரிபாக தொழில்களுக்கான GST பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்படும். கோழிப்பண்ணை அவர்கள் விவசாயிகளுக்கான தீவனம் மற்றும் மின்சார பிரச்சினைகள் விரைந்து தீர்க்கப்படும். வாடகை கட்டிடங்களில் இயங்கும் குறு தொழில் நிறுவனங்களுக்கான கடைகள் அமைக்க புதிய தொழில் பூங்காவில் இடம் கொடுக்கப்படும். பில்டர்களுக்கான நல வாரியம் உருவாக்கப்படும். விசைத்தறி வளர்ச்சி கவுன்சில் உருவாக்கப்பட்டு மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படும். தென்னை விவசாயிகளின் விருப்பத்துக்கு இணங்க நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். காற்றாலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு புதிய தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டு பிரச்சனைகள் களையப்படும். உலோக வார்ப்பு தொழிலுக்கு மனிதவள திறன் மேம்பாட்டு மையம் உருவாக்கப்படும். LNT பைபாஸ் 4 வழி சாலையாகும் பணிகள் விரைந்து செயல்படுத்தப்படும். கோவையில் நகர போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்படும். அவிநாசி சாலை உக்கடத்தில் மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும். கோவை நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் அமைப்பது விரைவுபடுத்தப்பட்டு சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். மேலும் சாய்பாபா காலனி, சரவணம்பட்டி, சிங்காநல்லூரில் புதிய மேம்பாலங்கள் உருவாக்கப்படும். சென்னை, கோவை, தூத்துக்குடி இடையே பிரத்யேக சரக்கு வழித்தடம் அமைக்கப்படும். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய நகரங்களுக்கு இடையே அகல ரயில் பாதை திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதைப்போல பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவையெல்லாம் செயல்படுத்தப்பட்டால் கோவை நகர் மென்மேலும் வளர்ச்சி பெறும். கோவை நகருடைய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் இது போன்ற புதிய அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.